அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி என் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை இளைஞன் வாழ்ந்து வராங்க. அவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வேலை தேடி கிராமத்தில் அலைஞ்சிட்டு இருக்கான். எந்த வேலையும் கிடைக்காம வெட்டியில் வீட்டுக்கு போகும்போது ஒரு முதியவர் அவனை பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறான். இவனும் என்ன உதவி வேணும் ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த முதியவர் சொல்கிறாரு, என்கிட்ட இப்போ 3 பை இருக்குது. நான் அடுத்த ஊருக்கு போகணும். என்னால் 3 பையும் தூக்கிட்டு போக முடியாது. நீ ஒரு பையை தூக்கிட்டு வந்தேன்னா உனக்கு 3 பொற்காசுகள் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏழை இளைஞனும் சரிங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை வாங்கிக்கிறாங்க. அப்போது அந்த முதியவர் சொல்கிறாரு, இந்த மூட்டை நிறையா வெள்ளி காசு இருக்குது, அதனால பத்திரமா எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்காணிச்சுக்கிட்டே அவனை தொடர்ந்து அந்த முதியவரும் நடந்து வர்றாரு. இந்த இளைஞன் நினைக்கிறாரு, இவர் நம்மளை சந்தேகப்படுறாரோ, நம்ம நேர்மையை பற்றி இவருக்கு தெரியல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இவன் நடந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் 2 பேரும் நடந்து போனோன்னே ஒரு நதிக்கரை வருதுங்க. உடனே இந்த இளைஞன் அந்த நதியில் குதிச்சு ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த முதியவர் சொல்கிறாரு, இருப்பா என்னால் இந்த நதியில் 2 மூட்டையை தூக்கிட்டு போக முடியாது, நீ இன்னொரு மூட்டையும் சேர்த்து வாங்கிக்கோ, உனக்கு 6 பொற்காசுகளாக தரேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த இளைஞனும் அந்த முதியவர்கிட்டேருந்து இன்னொரு மூட்டையும் வாங்கிட்டு நதியில் கரையில் இறங்கி குதித்து போக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த முதியவர் சொல்கிறாரு, இந்த மூட்டையில் முழுசாக ஃபுல்லாக தங்க காசுகளாக இருக்குது, இதையும் நீ பத்திரமா எடுத்துகிட்டு போகணும், 2 மூட்டையும் எடுத்துகிட்டு நீ ஓடி போயிட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் கேட்குறாருங்க. அப்போ இந்த இளைஞன் சொல்கிறான், நீங்கள் என்னை நம்புங்க, நான் உங்கள் பொருளை பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பேன், 2 பேரும் நம்பிக்கை அப்படிங்கிறது இருவழி பாதை, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் நதிக்கரையில் குதித்து 2 மூட்டையும் எடுத்துக்கிட்டு விரைவாக நதிக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த முதியவரும் மெதுவாக அந்த ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு நதியை கடந்து நதிக்கரைக்கு வர்றாருங்க. இப்போ 2 பேரும் திருப்பி சேர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்கங்க. அப்போது ஒரு பெரிய மலை வருதுங்க. இந்த மலையை தாண்டி தாங்க அடுத்த ஊருக்கு போகணும். இப்போ அந்த முதியவர் சொல்கிறாரு, என்னால் இந்த ஒரு மூட்டையும் தூக்கிட்டு மலை மேலே ஏற முடியாதுப்பா, நீ இந்த 3வது மூட்டையும் நீயே தூக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு 10 பொற்காசுகள் தருவேன், ஆனால் இந்த மூட்டை முழுவதும் வைரக்கற்கள் இருக்குது, இப்போ இந்த 3 மூட்டையும் நீ தூக்கிட்டு ஓட மாட்டேல அப்படின்னு திருப்பி சந்தேகப்பட்டு கேட்குறாருங்க. அப்பையும் அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் என்னை நம்பலாம் முதியவரே, நான் உங்கள் பொருளை பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருவேன், நம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முதியவர் சொல்கிறாரு, இந்த மலை மேலே நீ இளைஞன் வேகமாக ஏறிடுவேன், நான் மெதுவாக தான் ஏறி வருவேன், நீ ஏறி போய் மலைக்கு அந்த பக்கம் நில்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இந்த மலை மேலே இந்த இளைஞனும் 3 மூட்டையும் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. பாதி வழி போனோன்னே திரும்பி பார்க்குறாங்க, அந்த முதியவர் வர சுவரே தெரியல. ஆகா, முதியவர் ரொம்ப பின்னாடி வந்துட்டுருக்காரு போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் மனசில் ஒரு எண்ணம் வருதுங்க. இப்போ இந்த 3 மூட்டையும் எடுத்துகிட்டு நம்ம ஓடி போனால் என்ன, நம்மள்கிட்ட தான் காசு பணம் இல்லை, நம்ம ரொம்ப வாழ்க்கையில் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, இந்த வெள்ளி தங்கம் வைரம்லாம் கிடைச்சா நம்ம நல்ல வசதியாக வாழலாம், நல்ல மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு தோணுதுங்க. அந்த ஒரு வினாடி வந்து அந்த எண்ணத்தை நினைச்சு இவன் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த வினாடியிலேருந்து நம்மளோட பெரிய பொக்கிஷமே நம்மளோட நேர்மை தான், நம்ம பேராசைப்படக்கூடாது, நம்ம நேர்மையாக வாழ்றது தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த எண்ணத்தை நினச்சி வெட்கப்பட்டுட்டு நடந்து போகிறாங்க. மலையை தாண்டி அந்த பக்கம் போய் இந்த பையன் 3 மூட்டையும் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த முதியவர் மெதுவாக நடந்து மலையை தாண்டி இந்த பையன்கிட்ட வர்றாரு. வந்து இந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, ரொம்ப நன்றிப்பா, 3 மூட்டையும் பத்திரமா கொண்டு வந்துட்டேன், இப்போ இந்த 3 மூட்டையிலையும் எல்லாம் சரியாக இருக்கா, திறந்து பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாருங்க. சரி பாருங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த பையனையே திறக்க சொல்கிறாருங்க. அந்த பையன் 3 மூட்டையும் திறந்து பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குங்க. 3 மூட்டையிலையும் வெறும் கூழாங்கற்கள் தாங்க இருக்குது. இந்த பையன் என்னது 3 மூட்டையிலையும் வெறும் கூழாங்கற்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு மூட்டையில் ஒரு சீட் இருக்குங்க. அந்த முதியவர் அந்த இளைஞரையே அந்த சீட்டில் என்ன இருக்குன்னு எடுத்து படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த இளைஞனும் அந்த சீட்டை எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதில் நான் தான் இந்த நாட்டின் அரசன், என் வாரிசுக்கான தேடல் தான் இது, உங்கள் பேராசையால் அந்த அரிய வாய்ப்பை இழந்து விட்டீர்கள் அப்படின்னு அந்த சீட்டில் எழுதியிருக்கு. இதை படித்து பார்த்தோன்னு தான் இந்த பையனுக்கு ஒரு உண்மை புரியுது. ஆகா, நம்ம வழியில் நமக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, தீய எண்ணம், இதை எடுத்துகிட்டு ஓடி போயிடலான்னு அப்படி போயிருந்தால் இந்த 3 மூட்டையும் பிரித்து இந்த கூழாங்கற்களை பார்த்துட்டு இந்த சீட்டில் இருக்கிறத தான் படித்து ஏமாந்து போயிருப்போம். இப்போது நம்ம நேர்மையாக வாழ்ந்ததுனால நமக்கு ராஜ்யமே கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகறாங்க. கதையோட நீதி நேர்மையாக வாழுவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.